Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Taste Daily. Taste the Daily. 10 ஆண்டு கால கோபத்தை நேற்று அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். ஏன்னா 10 வருஷமா மோடி எதிர்க்கட்சிகளை செயல்படவே விடலை, கிள்ளிக்கரியாக நடத்தினார். 143 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போட்டார். 5 ஆண்டுகள் 2வது ஆட்சி காலத்தில் மிக மிக மோசமான சர்வாதிகார தன்மையுடன் தான் அரசை நடத்தினார். எதிர்க்கட்சிகளான திமுகவிலிருந்து ராசா பேசுகிறாரு, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மஹுவா மொய்த்ரா பேசுகிறாங்க. அவங்களாம் பேசும்போது மோடி அவர்களே எழுந்து வெளிநடப்பு செய்கிறாரு. எல்லா பாவத்தையும் எல்லா ஜனநாயக படுகொலைகளையும் கடந்த 5 வருஷமும் மோடி வேடிக்கை தான் பார்த்தாரு. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பலமாக 230 பேரோட உள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது அவர்கள் நேரடியாக நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் நரேந்திர மோடி அவர்கள் அவையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் இந்துக்கள் குறித்து ஒரு பேசிய கருத்தை இந்துக்களுக்கு எதிராக பேசின ஒரு கருத்தாக நாடாளுமன்ற அவையிலேயே பிரதமர் மோடி அவர்கள் எழுந்து நின்று ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு கிளிப்பை நம்ம பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தெரியல. அப்போ இது பொய் செய்தியை திருத்தி கூடுற மாதிரி தானே இருக்குது. ஒரு பிரதமர் அவர்களே இதை இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. இதுதான் மோடியின் தரம், மோடியின் குணம், மோடியின் அளவு. இதுதான் நாட்டின் பிரதமரை பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய கீழ்த்தரமான அரசியலை மோடி செய்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை பிஜேபிக்கும் மோடிக்கும் அப்படின்னா, ராகுலை பார்த்து இவர்கள் 5 நடுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் லோக்சபாவில் பேசும்போது சாராய வியாபாரம் குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அப்போ குறுக்கிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவே அங்கே நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் இது பண்ணலை, ஃபஸ்ட்டு அவங்கள கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் இங்கே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயத்தில் நிர்மலா சீதாராமன் பேசியதில் தவறு இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. 65 பேர் செத்து போயிருக்காங்க கள்ளசாராயத்தில். 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சையில் இருக்காங்க. பலர் கண் பார்வை போயிருக்கு. எத்தனை பேர் இன்னும் சாவ போகிறான்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு மாநிலத்தோட பொறுப்பு தானே. 65 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, யார் பொறுப்பு? மாநில அரசு தான் பொறுப்பு. சாராயம் வெள்ளமாக ஓடுது, போதைப்பொருள் வெள்ளமாக ஓடுது. இதில் நீங்கள் போய் மத்திய தேசிய அளவில் மது விலக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் நீங்கள் அப்படியே ரொம்ப ஹை மாரல் கிரவுண்டில் பேசுனீங்கன்னா பதில் வரதான் செய்யும். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றம் பயங்கர பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு திரைப்பட காட்சி போல் ஒருத்தருடைய ஸ்பீச்சும் அதற்கான பதிலும் அங்கே இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த ஆவேசமான பேச்சு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகப்பட்டது. இந்த இடத்துல தான் சார் இன்னொரு ஒரு கேள்வி எழுது. இத்தனை நாட்களாக எதிர்க்கட்சிகள் இந்த ஆவேசத்தை அடக்கி வச்சுருந்துருக்காங்களோ? ஏன்னா தங்களுக்கான மெஜாரிட்டி இல்லை, நம்ம பேசினாலும் ஆளுங்கட்சி கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறத அடக்கி வச்சிருந்த கோவத்தெல்லாம் இந்த மக்களவை கூட்டத்தொடரில் காட்டுறாங்களோ? இவ்வளோ நாள் கோவத்தை 10 ஆண்டு கால கோவத்தை நேற்று அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். ஏன்னா 10 வருஷமாக மோடி எதிர்க்கட்சிகளை செயல்படவே விடலை, கிள்ளிக்கரியாக நடத்தினார். 143 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போட்டார். ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறித்து வீட்டை விட்டு வெளியில் தூக்கி போட்டார். மஹுவா மொய்த்ராவோட எம்பி பதவியை அற்ப காரணங்களுக்காக பறித்தார். ஜனநாயக பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி சர்வாதிகாரியாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் 2வது ஆட்சி காலத்தில் மிக மிக மோசமான சர்வாதிகார தன்மையுடன் தான் அரசை நடத்தினார். இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு 240 234 எம்பிஸ் வந்திருக்காங்க. பிஜேபிக்கு 240, கூட்டணியெல்லாம் சேர்த்து 292 தான். அதனால் பழைய மாதிரி அவையை அவங்களால நடத்த முடியாது. கடுமையான எதிர்ப்பு இருக்கும். முதல் கூட்டத்தொடரிலே அது தெளிவாக தெரிந்தது. ஆகவே இது கடந்த 5 ஆண்டுகளில் நடத்தின மாதிரி சபையை இனிமேல் நடத்த முடியாது. எதிர்க்கட்சிகளோட குரலுக்கு நரேந்திர மோடி செவி மடுத்து தான் தீர வேண்டும். அதைத்தான் நேற்றைய சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. இந்த ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச்லேயே எழுது சார். என்ன அப்படின்னா, நீட் தேர்வு குறித்து பேசுகிறாரு, அக்னிவீர் திட்டம் குறித்து பேசுகிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் சரி, இல்லை மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, தொடர்ந்து எதிர்த்த திட்டங்களை இப்போ தேசிய அளவில் மற்ற கட்சிகளும் அவங்க கூட இணைந்து எதிர்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ முன்னாடியே இது ஒரு தப்பான ஒரு விஷயம், இதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டினோம். அப்போ யாருமே ஆதரவு கொடுக்கல. ஆனால் இப்போ அவங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறதுனால நாடாளுமன்றத்தில் அந்த குரல் எழுப்பப்படுது. இது சாத்தியப்படுது அப்படின்னா நீட் தேர்வு ரத்தோ இல்லை அக்னிவீர் திட்டம் ரத்தோ இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியப்படுமா? இல்லை, சாத்தியப்படாதுன்னு எதுவுமே கிடையாது. விடுதலைக்காக நாம் 200 ஆண்டுகள் போராடினோம். அந்த மாதிரி இன்றைய தேதியில் சாத்தியமற்றது என்பது நாளைக்கு சாத்தியமானதாகும்.
ஆகவே வந்து இந்த நீட் தேர்வு ரத்தோ அல்லது அக்னிவீர் திட்டம் ரத்து இவையெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சாத்தியமாகும். இவையெல்லாம் மக்கள் பிரச்சனைகள். மக்கள் சக்தியின் முன்பு எல்லாம் மண்டியிட்டாக வேண்டும். மக்கள் சக்தியின் முன்பு செங்கோல் வளைந்தே தீர வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் நிறைவேறும். எப்போ நிறைவேறும்ன்றது தான் கேள்வி. அடுத்த சில ஓரிரு ஆண்டுகள்லையா அல்லது 5 ஆண்டுகள்லையா அல்லது 10 ஆண்டுகளையா என்பதுதான் கேள்வி. இவையெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள். ஆகவே அக்னிவீர் திட்டம் ரத்தாவதும் நீட் ரத்தாவதும் நிச்சயமாக வந்து சாத்தியமாகக்கூடிய ஒன்று தான். ஆனால் காலம் எப்பொழுது அதற்கு கை கொடுக்கும், எப்போ வந்து இது முழு அளவில் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இப்போ அறுதிட்டு நம்மளால் சொல்ல முடியல. மோடியோட இந்த ஆட்சி காலத்திலே நடக்குமா என்றால் அதற்கு பதில் கடினம். ஆகவே 5 to 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்காக போராடுறவர்கள் நீண்ட நாள் போராடி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் ஓரிரு ஆண்டுகளிலேயே அவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. நீட்டுக்கு எதிரான சக்திகள் வந்து நீட்டை ஆதரிக்கக்கூடிய நீட் ஆதரவு கருத்துக்கள் சக்திகள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி அணிதிரண்டு நிற்கின்றன. அந்த பெரிய லாபி அது வந்து எல்லா செக்டார்ஸையும் வளைச்சிருக்குது. ஜுடிஷரி உட்பட எல்லாம் வளைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த கட்டத்தில் எப்போ இவர்கள் வெற்றியை ஈட்டுவார்கள், இந்த கோரிக்கைகள் எப்பொழுது நிறைவேறும் என்பதற்கு காலக்கெடு நிர்ணயிப்பது என்பது கடினமானது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீட் தேர்வு ரத்து செய்கிறாங்க இல்லை பின்வாங்குறாங்க இந்த ஒரு முடிவில் அப்படின்னு எடுக்கும்போது தேசிய கட்சியான காங்கிரஸுக்கும் இது ஒரு பேக்ஃபயராக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா பாஜக அவங்களுடைய இந்த நீட் தேர்வு நிலைப்பாட்டில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் வருங்காலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை இவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக பேக் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இது இவங்களுக்கும் பேக்ஃபயர் ஆகுமே. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து சிந்தனை மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நிலைப்பாடுகள் மாறி இருக்கின்றன. நீட் போன்ற விஷயங்களில் வந்து காங்கிரஸ் வந்து முதல்ல நீட்டை ஆதரிச்சது, அப்புறம் அந்தந்த மாநிலங்களே தீர்மானிக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பயும் அந்த நிலைப்பாடு தான். எந்த மாநிலமாவது அதை விரும்பலைன்னா தாராளமாக அவங்க வந்து தங்களுடைய முடிவை அதில் எடுத்துக்கலான்ற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. காங்கிரஸுக்குள்ளே இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் சித்தாந்த தெளிவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதிகாரம் மையப்படுத்துதல் என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறி அதிகார பரவலாக்கம், மாநிலங்களுக்கு அதிகாரம் என்கின்ற நிலையை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி வந்து பழைய காங்கிரஸ் மாதிரி இருக்குது. எல்லா அதிகாரங்களையும் மத்தியில் இருக்க அரசு தான் கையில் வச்சுக்கணுன்ற அந்த ஒரு மூர்க்கமான அந்த ஒரு சர்வாதிகார மனநிலையில் தான் பாஜக என்று நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீட் விவகாரத்தில் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்யட்டும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக நீட்டை ரத்து பண்ணுன்னு காங்கிரஸ் கேட்கல, அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்யட்டும். அப்படின்னும் போது தமிழ்நாடு வேணான்னா தமிழ்நாடு வேணாம், பெங்காலுக்கு வேணான்னா பெங்காலுக்கு வேணாம், வேறு உத்தரப்பிரதேசத்துக்கு வேணும்னா உத்தரப்பிரதேசம் வச்சுக்கிட்டோம், கர்நாடகாவுக்கு வேணான்னா கர்நாடகாவுக்கு வேணாம், ஆந்திராவுக்கு வேணும்னா ஆந்திராவுக்கு வச்சுக்கிட்டோம். இந்த நிலைப்பாட்டை நோக்கி போவதால் காங்கிரஸோட வாக்கு வங்கியில் சிதைவு ஏற்படாது. ஆக இது ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு. அதிகாரம் மையப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் காங்கிரஸ் கட்சியோட கடந்த கால வரலாறு, காங்கிரஸோட வரலாறே அதுதான். ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு பெராடிகம் ஷிஃப்ட் நடந்திருக்குது. காங்கிரஸ் அதிகார பரவலாக்கத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஸ்டாண்டு நீட் விஷயத்தில் அந்தந்த மாநிலங்களை முடிவெடுக்கலாம் என்ற ஸ்டாண்டு வந்து காங்கிரஸோட வாக்கு வங்கியை பலப்படுத்துமே அல்லாமல் பலவீனப்படுத்தாது. ராகுல் காந்தி அவர்கள் இந்துக்கள் குறித்து ஒரு பேசிய கருத்தை இந்துக்களுக்கு எதிராக பேசின ஒரு கருத்தாக வந்து நாடாளுமன்ற அவையிலேயே பிரதமர் மோடி அவர்கள் எழுந்து நின்று ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு கிளிப்பை நம்ம பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தெரியல. அப்போ இது பொய் செய்தியை திருத்தி கூறுற மாதிரி தானே இருக்குது. ஒரு பிரதமர் அவர்களே இதை இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. இதுதான் மோடியின் தரம், மோடியின் குணம், மோடியின் அளவு இதுதான். மோடியோட நேர்மையின் அளவு என்பது இதுதான். அவர் தெளிவாக பிஜேபியை தான் சொல்கிறாரு. இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்கள் தான் சொல்கிறாரு. அவர் மக்களை ஏமாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு மலிவான அரசியலை பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார். இது ஏற்புடையது அல்ல. இது நிச்சயமாக வந்து ராகுல் காந்தி சொல்லாத ஒரு கருத்தை தான் ராகுல் காந்தி சொன்னதாக மோடியே பேசுகிறார். நாட்டின் பிரதமரே பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை கீழ்த்தரமான அரசியலை மோடி செய்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை பிஜேபிக்கும் மோடிக்கும் அப்படின்னா, ராகுலை பார்த்து இவர்கள் அஞ்சு நடுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் வந்து ராகுலை பப்புன்னு இழிவுபடுத்தினவங்க இன்றைக்கி வந்து இந்துக்களுக்கு விரோதி, தேச துரோகின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
ராகுலை பார்த்து பாஜகவும் RSSம் மோடியும் நடுநடுங்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் மோடியின் பேச்சிலிருந்து வெளிப்படக்கூடிய உண்மை. ஆகவே இது வந்து வரும் நாட்கள் அதிகரிக்கும். ராகுல் காந்தி கிளப்பின எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மோடியிடம் பதில்கள் இல்லை, விளக்கம் கொடுக்க பதில்கள் இல்லை. அதனால ராகுல் காந்தி சொல்லாத ஒன்று அவர் சொன்னதான் இன்றைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சமயத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இது குறித்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் மோடி அவர்கள் பேசிய கருத்தை போலவே அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக மக்களிடமும் தவறாக போய் சேரும் இல்லையா? குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே மோடி அவர்கள் பேசினதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினதையும் மட்டும்தான் போடுறாங்களே தவிர ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிற உண்மையை கொண்டு வரவே இல்லை, இந்தியா டுடேவை தவிர்த்து. மீது எல்லா ஊடகங்களும் அப்படி போடும்போது அப்போ இது மறுபடியும் காங்கிரஸுக்கு அங்கே ஒரு பேக் ஃபயர் ஏற்படுத்துமே? இல்லை அதெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வெறும் அரசு சார்ந்த ஊடகங்களை மட்டும் மக்கள் நம்பி இல்லை, மோடிக்கு ஜால்ரா போடுற ஊடகங்களை மட்டும் நம்பி இல்லை, அதை தாண்டி இன்றைக்கி ஊடகங்களை வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா இருக்குது. அதனால் ஒரு பச்சை பொய்யை மோடி சொல்கிறாருன்றது வந்து மக்கள் மன்றத்தில் ஆதாரத்துடன் இன்று எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் இன்னும் அதிகமான அளவு காங்கிரஸ் அதை எடுத்துகிட்டு போக வேண்டும். அதனால் இந்த பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் எடுப்படாது என்று தான் நான் நம்புகிறேன். நிர்மலா சீதாராமன் தன்னுடைய விசுவாசத்தை, மோடியிடம் தனக்குள்ள விசுவாசத்தை காட்டிக்கொள்வதற்கு அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நியாய தர்மங்களை காற்றில் பறக்க விட்டு விட்டார் நிர்மலா சீதாராமன் என்கின்ற காரணத்தால் அவருடைய இந்த ட்வீட் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது தான். திருமாவளவன் அவர்கள் லோக்சபாவில் பேசும்போது சாராய வியாபாரம் குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. இந்திய அளவில் வந்து இது பெருசு அளவில் பரவி இருக்குது, அதை கொஞ்சம் தடுக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ குறுக்கிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவே அங்கே நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் இது பண்ணலை, ஃபஸ்ட்டு அவங்கள கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த விஷயத்தில் நிர்மலா சீதாராமன் பேசியதில் தவறு இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. 65 பேர் செத்து போயிருக்காங்க கள்ள சாராயத்தில். 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சையில் இருக்காங்க. பலர் கண் பார்வை போயிருக்கு. எத்தனை பேர் இன்னும் சாவ போகிறான்னு தெரியல. மோசமான நிலைமை. அரசாங்கமே வந்து கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்போ முதலமைச்சரும் அரசும் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எதுவுமே நிறைவேறலை, அவங்க வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேறலைன்றது சரியான உதாரணம். கடந்த ஆண்டு மரக்காண கள்ள சாராயத்தில் யார் வந்து மெத்தனால் சப்ளை பண்ணாரோ அதே நபர் தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ எதுவுமே இந்த கவர்மெண்ட்டில் மாறல. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு உங்கள் கட்சியில், உங்கள் கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் தேசிய அளவில் மதுவிலக்கை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த பதில் நிர்மலா சீதாராமனிடம் வந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. இந்த விஷயத்தில் எனக்கு நிர்மலா சீதாராமன் மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திருமாவளவன் இந்த கருத்தை ஹை மாரல் கிரவுண்டில் அவர் சொல்கிறாரு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், திருமாவோட நிலைப்பாடு ரொம்ப தவறு. பூரண மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. பூரண மதுவிலக்கு கோருபவர்கள் ஒன்று அவங்க விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தெரிந்தே ஊரை ஏமாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக. உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம் மதுவிலக்கு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு காரணம் மதுவிலக்கு சொல்யூஷன் கிடையாது. மதுவிலக்கு தமிழ்நாட்டோட மது பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறது கிடையாது. இங்கே கவர்மெண்ட்டு மதுவை ப்ரமோட் பண்ணுது, விற்கிறத தாண்டி ப்ரமோட் பண்ணுது. அதில் வரக்கூடிய கோளாறு. இந்தியா பூரா மதுவிலக்கு வேணும், டைரக்ட் பிரின்சிபல் 47 சொல்லியிருக்குது, போதைப் பொருள் இல்லாமல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை மாரல் கிரவுண்ட். இன்னைய நவீன உலகத்தில் எந்த நாடும் மதுவிலக்கு அமல்படுத்த முடியாது. அப்போ நிர்மலா சீதாராமன் கேட்குறது நியாயமான கேள்வி. கள்ள சாராயத்தில் செத்துருக்கான், நல்ல சாராயத்தில் இல்லை. கள்ள சாராயத்தில் 65 பேர் செத்து போயிருக்கான்னும் போது உங்கள் கூட்டணி கட்சி, நீங்கள் தினமும் அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் வந்து அந்த பின்புலத்துலேருந்து வந்துக்கிட்டு இன்றைக்கி இந்தியா பூரா மது விலக்குன்னா நியாயமான கேள்வி தான் நிர்மலா சீதாராமன். சரி, திருமா வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறிக்கிறார். திருமாவோட நோக்கங்களை நான் சந்தேகப்படலை. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், சமீப நாட்களாக இந்த கள்ளசாராய குடி பிரச்சனையில் விசிகாவோட நிலைப்பாடு அபத்தமானது. பூரண மதுவிலக்கு கேட்பவர்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தெரிந்தே அவர்களை ஏமாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப கண்ணியமாக சொல்கிறது தான் பிரச்சனை. இது வந்து ரொம்ப கேட்சியான ஸ்லோகன், மதுவிலக்கு மதுவிலக்கு மதுவிலக்குன்னு. 16 இப்படி தான் நடந்தது. கருணாநிதி வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே கையெழுத்தினார். மக்கள் நல கூட்டணி அதை சொல்லிச்சு. இதே திருமா, விசிகா, மதிமுக 2 கம்யூனிஸ்டுகள் விஜயகாந்தோட கூட்டணி வச்சு சைபரானாங்கல்ல, அந்த தேர்தலையும் அவங்க இதை சொன்னாங்க. திருமா மாதிரி ஒரு விவரம் அறிந்த ஒரு அரசியல் தலைவர், PhD பட்டம் பெற்றவர், சமூக பொருளாதார அரசியல்
காரணிகளை ரொம்ப நுட்பமாக உள்வாங்கியவர், நுண்ணரசியல் தெரிந்தவர். பூரண மதுவிலக்குன்றது ரொம்ப ரொம்ப அபத்தமான கோரிக்கைங்க. ஒன்று இத்தகைய கோரிக்கைகள் முட்டாள்தனமானவை அல்லது உள்நோக்கம் கொண்ட ஆபத்தானவை. கண்டிப்பாக உள்நோக்கம் கொண்டவை. இதில் அவர் நேற்று தேவையில்லாமல் போய் பிரச்சனையில் மாட்டுறாரு. தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி தானே திமுக. நீங்கள் திமுக எல்லா விஷயத்துலையும் இங்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது தப்புன்னு நான் சொல்ல. அதான் உங்கள் நிலைமை. 40 சீட்டு ஜெயிச்சிங்க மதசார்பின்மைன்ற கோட்பாடை வச்சு, நல்லது, பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டை இங்கே வந்து மாநிலத்தை ஆள்றது யார்? திமுக. கள்ளசாராய சாவுக்கு காரணம் யார்? திமுக அரசு, மோடி கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். உடனே இல்லாத பொல்லாத வியாகியானலாம் சொல்லிக்கிட்டு அது வந்து அங்கே வந்து இவ்வளோ சரக்கு விற்கிறான், அங்கே இவ்வளோ இது பண்ணுறான், ஜிஎஸ்டி போடுறோம், இந்த கதையே வேணாம். உள்ளூர் அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் அதில் தொடர்பு இருந்தாலும் அந்த முன்னாள் எஸ்பி சொல்கிறார். கடைசியில் அவரை வேறு மாதிரி ப்ரெஷர் பண்ணி வீடியோ போட வைக்கிறானுங்க. அவர் பேசுகிற முறையை பார்த்தாலே எந்த நிர்பந்தத்தில் அவர் பேசுகிறார் என்பது தெரியுது. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, சட்டம் ஒழுங்கு மாநிலத்தோட பொறுப்பு தானே. 65 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, யார் பொறுப்பு? மாநில அரசு தான் பொறுப்பு. சாராயம் வெள்ளமாக ஓடுது, போதைப்பொருள் வெள்ளமாக ஓடுது. இதை வந்து அவங்கள ஆதரிக்கிறவங்களே சொல்கிறாங்க. முன்னணி நாளேடுகள் எல்லாம் சொல்லுது. இதில் நீங்கள் போய் வந்து மத்திய தேசிய அளவில் மதுவிலக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப ஹை மாரல் கிரவுண்டில் பேசுனீங்கன்னா பதில் வரதான் செய்யும். இந்த விஷயத்தில் நிர்மலா சீதாராமன் திருமாவளவனுக்கு கொடுத்த பதில் தவறு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவையிலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது யாருமே சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்ல வரும்போது எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. இதுதான் நம்ம கடந்த 10 வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை நடந்து முடிந்த இந்த மக்களவையில் பார்க்குறோம் அப்படின்னா எதிர்க்கட்சிகளான திமுகவிலிருந்து ராசா பேசுகிறாரு, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மஹுவா மொய்த்ரா பேசுகிறாங்க. அவங்களாம் பேசும்போது மோடி அவர்களே எழுந்து வெளிநடப்பு செய்கிறாரு. கூட இருந்த பல எம்பிக்கள் அங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறாங்க. சில எம்பிக்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அப்படி ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கா, இல்லை இவங்க பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால வெளியில் போயிட்டாங்களா? இல்லை, ஒரு விதமான அதிருப்தியில் எரிச்சலில் தான் மோடி எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணியிருக்கார். ராசாவும் மஹுவா மொய்த்ராவும் நாராக கிழித்தார்கள். பாஜக அரசையும் நரேந்திர மோடியையும் மிக கடுமையான விமர்சனம் செய்தார்கள். மஹுவா மொய்த்ராவோட எம்பி பதவியை பிடுங்கி வெளியில் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மீண்டும் சபைக்கு வந்திருப்பது பாஜக முகத்தில் கரியை எள்ளி அவர் பூசி இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதனால் அவருடைய உரையை கேட்க முடியாமல் நரேந்திர மோடி எழுந்திரித்து போனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர் எந்திரிச்சு போகும்போது மஹுவா மொய்த்ரா கத்துறாங்க, மோடியை எந்திரிச்சு போகாதீங்க, ஓடாதீங்கன்றாங்க. ஸோ ரொம்ப அந்த பிரதமர் பதவிக்குரிய கண்ணியத்தை கூட தராமல் மஹுவா மொய்த்ரா பேசினார் என்று கூட விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு பிரதமர் பதவிக்குரிய கண்ணியம் காற்றில் பறக்க விடப்பட்டதற்கு காரணம் மோடி தானே தவிர மஹுவா மொய்த்ரா கிடையாது. எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டன எதிர்கட்சிகளுக்கு. வாய்மூடி மௌனியை தான் மோடி இருந்தார். எல்லா பாவத்தையும் எல்லா ஜனநாயக படுகொலைகளையும் கடந்த 5 வருஷமும் மோடி வேடிக்கை தான் பார்த்தாரு. இன்றைக்கி எதிர்கட்சிகள் பலமாக 230 பேரோட உள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது அவர்கள் நேரடியாக நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் நரேந்திர மோடி அவர்கள் அவையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நேரத்தை பயணமிக்க ரொம்ப நன்றி. நன்றி சார். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Taste Daily. Taste the Daily.